ஹலோ வீவர்ஸ், நான் ஜோஸ். நம் கற்பனைகளுக்கு எட்டாத செயல்களையும் நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியவர்கள்தான் ராஜராஜ சோழனும் அவருடைய மகனான ராஜேந்திர சோழனும். மௌரியர்களின் ஆட்சிக்காலம் 137 வருடங்கள், குப்தர்களின் ஆட்சிக்காலம் 223 வருடங்கள், பல்லவர்கள் 325 வருடங்கள், சோழர்கள் 430 வருடங்கள், விஜயநகர பேரரசு 340 வருடங்கள், ஆங்கிலேயர்கள் 187 வருடங்கள் இந்தியாவை ஆட்சி செய்து உள்ளனர். ஆனால் சோழ பேரரசு மட்டும்தாங்க 430 வருடங்கள் தொடர்ச்சியாக நிலையான ஆட்சி செய்த ஒரே பேரரசு. ராஜேந்திர சோழர் வாழ்ந்து வந்த காலத்தில் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திலேயே யாரிடமும் அத்தனை வலிமையான கடற்படை கிடையாதாம். அந்த அளவிற்கு சோழர்கள் கடற்படையை கட்டமைப்போடும் நுணுக்கமான போர்த்திறனோடும் கடல் சார்ந்த அறிவோடும் விளங்கியிருக்காங்க. ராஜராஜ சோழன் மறைவிற்கு பிறகு 1014ஆம் ஆண்டு தஞ்சையில் மணிமூட்டி சூட்டி கொண்டவர் தான் ராஜேந்திர சோழர். இவர் அரசராக பதவியேற்றதும் அவர் அரண்மனையில் இருந்த நாட்களை தவிர போர்க்களத்தில் இருந்த நாட்கள் தான் ரொம்ப அதிகமாக. இந்த மகத்தான சாதனையை அனைத்தையும் 10 ஆண்டுகள்லேயே செஞ்சு முடிச்சிருக்காரு. அவர் சாதனைகளில் 3 முக்கியமான சாதனையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ராஜேந்திர சோழனின் முதல் சாதனையான இந்தியா முழுவதையும் வெற்றி கண்டது தானாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் சோழ நாட்டிற்கு தெற்கேயும் மேற்கேயும் உள்ள அனைத்து நாடுகளையும் தந்தையும் மகனும் சேர்ந்து வென்றிருக்காங்க. ராஜேந்திர சோழன் மன்னராக முடிசூடிய பிறகு வடநாடுகளை நோக்கி தன் பார்வையை திருப்பினார். இன்றைய மத்திய பிரதேசமான மேற்கு வங்கம், வங்கதேசம் இதுவரைக்கும் அவங்க சென்று வெற்றி கண்டிருக்காங்க. இந்த படையெடுப்பும் போதும் ராஜேந்திரன் தளபதிகள் பெரும்பாலான இடங்களில் சென்று வெற்றி கண்டார்கள். என்றாலும் ராஜேந்திரன் தற்போது உள்ள ஒடிசா வரை தன்னுடைய படைகளோடு சென்றார். அங்குள்ள மகேந்திர கிரீஸ்வரர் கோவில் கல்வெட்டுகளில் அவருடைய வெற்றிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ராஜேந்திர சோழனின் 2வது சாதனைன்னு பார்த்தா புதிதாக ஒரு தலைநகரையே நிர்ணயம் செய்தது தான். பலமான தஞ்சாவூர்லேருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் வறண்ட பகுதி ஒன்றில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரையை நிர்மாணித்தார். ராஜேந்திர சோழனின் 3வது மகத்தான சாதனைன்னு பார்த்தா அவருடைய கடல் கடந்த படையெடுப்புகள். ராஜேந்திர சோழனின் கடற்படை அந்த காலகட்டத்தில் உலகத்தில் மிக சிறந்த கடற்படையாக இருந்திருக்கிறது. இந்த கடற்படைகள் மூலம் மலேசிய தீபகற்பம், இந்தோனேஷியா தீவுகள் உட்பட கிழக்காசிய நாடுகள் பெரும்பகுதியை ராஜேந்திர சோழர் வெற்றியும் கண்டாருங்க. அப்பேற்பட்ட மாமன்னரான ராஜேந்திர சோழர் ஜூலை 23 இன்று அவருடைய பிறந்த நாளை ஒட்டி அரியலூர் மாவட்டம் உள்ளூர் விடுமுறையாக ஸ்கூல், காலேஜ் எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருக்காங்க. இது எதுக்குன்னா, ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் திருவாதிரை திருவிழா கோலாகலமாக அங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் நிறைய பக்தர்களும் பங்கேற்பாங்க. ஸோ அதனால் அங்கே உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.